ஹாய், வெல்கம் டு நாட்டு கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கருப்பட்டி வட்டலப்பம். இது கீழக்கிற ஸ்பெஷல் ரெசிபி. இது ஈத், பெருநாள், விசேஷ நாட்களில், கல்யாணங்களில் ஸ்பெஷலாக நாங்கள் இந்த ரெசிபி தான் செய்வோம். அதை நான் இன்றைக்கி கருப்பட்டி போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக வந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 தேங்காயை நல்லா உடச்சி நல்லா தலைப்பால் எடுத்துக்கிறோங்க. நல்லா கட்டியாக இருக்கணும் தேங்காய் பால். நெய் 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், முட்டை 4, ஏலக்காய் 3, கருப்பட்டி 3/4 கப், முந்திரி 6, பாதாம் 6, திராட்சை 10. தேங்காயை தண்ணி சேர்க்காமல் தேங்காயை நல்லா துருவிட்டு அந்த துருவின தேங்காயை நல்லா புழிஞ்சி அந்த பாலையே விற்று அரைச்சி இப்படி நல்லா கெட்டி தேங்காய் பாலை எடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக கருப்பட்டியை நம்ம வெட்ட போகிறோம். அதை கொஞ்சம் நல்லா நைஸாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிறோங்க. இந்த வெட்டின கருப்பட்டி ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிறோங்க. கருப்பட்டியை இப்படி நல்லா வெட்டி இதை ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறோங்க. அடுத்து பருப்பு பாதாமே முந்திரியை பாதி பாதியாக வெட்டி எடுத்துக்கிறோங்க. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இப்போது ஏலக்காயை நம்ம பிச்சு போட போகிறோம். பாருங்கள், அந்த தோலியை உரிச்சிட்டு கொட்டை தனியாக அந்த தோல் தனியாக இப்படி போடுங்க. இப்படி நல்லா போட்டால் நம்மளுக்கு நல்ல வாசனை இறங்கும். இப்படி 3 ஏலக்காயை நல்லா பிச்சு போட்டுக்கிறோங்க. இந்த வட்டலப்பம் நல்லா தண்ணியே சேர்க்காம தேங்காய் பால் சேர்த்ததுனால நல்லா அருமையாக வந்துச்சு. நல்ல ஸ்ட்ரக்சர்லேருந்து நல்லா வந்துச்சு. பாருங்கள், இப்படி நான் ஏலக்காயை பிச்சு போட்டுட்டேன். அடுத்தது முட்டையை உடச்சி போட போகிறேன். 4 முட்டையும் ஒன்று ஒன்றா இப்படி உடச்சி போட்டுக்கிறோங்க. நாம் தேங்காய் பால் எடுக்கிறதுல தான் இருக்குது இந்த வட்டலப்பத்தோட பக்குவம். தேங்காய் பாலில் தண்ணி சேர்த்து நம்ம எடுத்தோண்டா வட்டலப்பம் ஒழுங்காக வராது. இப்படி நல்லா கட்டியாக அழகாக சாப்பிட்றதுக்கு ருசியான வட்டலப்பம் வேணும்னா நம்ம கெட்டி தேங்காய் பால் தான் எடுத்துக்கிறணும். பாருங்கள், 4 முட்டையும் நான் இப்படி உடச்சிக்கிட்டேன். ஏலக்காயை நம்ம பிச்சு போட்டதுனால இந்த முட்டை வாடையெல்லாம் அடிக்காது வட்டலப்பத்தில். எங்கள் ஊர் பாரம்பரிய ரெசிபி இது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெட்டின நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கிற போகிறோம். இந்த கருப்பட்டி கொழும்பு கருப்பட்டி, அதனால் இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கள் ஊர் கருப்பட்டி வேறு கலரில் இருக்கும். இப்போ மூடியை போட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நல்ல வாசனை இப்போவே கமகமண்டு அடிக்குது. இப்போ இதில் நல்லா இந்த கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்ப ஆட்டணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்பூனால் கலக்கி விட்டாவே போதும். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ரொம்பவும் சொல்கிறேன், கெட்டியான தேங்காய் பால் எடுத்தால் தான் வட்டலப்பம் சூப்பராக வரும். அடுத்ததாக நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் எதுவே எடுத்துக்கிடலாம். வட்டை சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் நெய்யை நல்லா தடவிக்கிறோங்க. சுற்றி நாலாப்புறமும் நல்லா சைட்ஸு எல்லாத்துலேயும் தடவிக்கிறோங்க. இப்போ இதில் நம்ம இந்த வட்டலப்பம் மிக்சரை நம்ம ஊற்றிடலாம். மெதுவாக ஊற்றுங்க. இனிப்பு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கிறோங்க. நான் சொன்ன இனிப்பு இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் எடுத்து அதை அப்படி மேலால் அப்படியே ஊற்றி விடுங்க. பாதி பாதியாக எடுத்து உடைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் அதையெல்லாம் சும்மா மேட்டாப்பில் அப்படி இப்படியே வைங்க. ரொம்ப உள்ளே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. மேலே பார்த்தா தான் அது நல்லா சாப்பிட சொல்ல நல்லா அழகாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். இப்படி எல்லா நட்ஸையும் நல்லா தூவிக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதை குக்கரில் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். குக்கரோட 1/4 அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக சட்டி வைக்கிற ஒரு கலவாடையை எடுத்து அதை உள்ளே போட்டுருங்க. இது மேலே தான் நம்ம டப்பா வைக்க போகிறோம். மூடியை போட்டு மெதுவாக மூடிட்டு இதை மெதுவாக தூக்கி அந்த ரிங்கு மேலே வைங்க. மீடியம் ஹீட் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு லிட்டை போட்டுட்டு வெயிட்டை போட்டுட்டு நல்லா விசில் அடிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ஸ்டீம் பண்ணணும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்ட பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நான் மூடியை திறந்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான எம்மியான டேஸ்டான வட்டலப்பம் ரெடி. பார்த்தாவே சாப்பிட அப்படி தோணுது. இந்துட்டு இது நல்லா ஆற விட்டு நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா எச்சில் ஊறுது. இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி புது புது ரெசிபிகள் தெரிய எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், சூப்பரான எங்கள் ஊர் வட்டலப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.